இன்று உலகம் மோதல்களில் சிக்கிக் கொண்டிருக்கும் இந்த நேரத்தில் அந்த மோதல்களின் எதிர்மறை விளைவுகள் உலகம் முழுவதும் தென்படும் போது இந்தியாவையும் உலகத்தையும் பற்றி பேசுவது மிகவும் பொருத்தமானதாகும். இந்தியா என்பது தனது பொருளாதார அமைப்பில் வேகமாக முன்னேறிக் கொண்டிருக்கும் நாடாகும். 2014ஆம் ஆண்டிற்கு முந்தைய நிலைகளை விடுத்து தற்போது இந்தியா புதிய தன்னம்பிக்கையுடன் முன்னேறிக் கொண்டிருக்கிறது. இப்போது இந்தியா சவால்களை தவிர்க்காமல் அவற்றை நேருக்கு நேர் எதிர்கொள்கிறது. கடந்த 5-6 ஆண்டுகளில், குறிப்பாக கொரோனா தொற்று நோய்க்கு பிறகு சவால்களின் எண்ணிக்கை தொடர்ந்து அதிகரித்துள்ளது. இந்தியா சவால்களை எதிர்கொள்ளாத ஒரு ஆண்டும் இல்லை. $140 கோடி இந்தியர்களின் கூட்டு முயற்சியால் இந்தியா ஒவ்வொரு தடையையும் சமாளித்து முன்னேறிக் கொண்டிருக்கிறது. போர் நிலைமையிலும் கூட இந்தியாவின் அரசியல் மற்றும் ராஜதந்திரத்தை பார்த்து அதன் திறனை கண்டு உலகின் பல நாடுகள் ஆச்சரியப்படுகின்றன. நம்மிடம் ஒரு சொல்லாக்கம் உள்ளது, சாஜ்கோ ஆஜினகி. 28ஆம் தேதி பிப்ரவரியில் இருந்து உலகம் குழப்பமான சூழலில் உள்ளது. இத்தகைய கடினமான சூழ்நிலைகளிலும் கூட இந்தியா முன்னேற்றம், வளர்ச்சி, நம்பிக்கை ஆகியவற்றின் உறுதியுடன் முன்னேறுகிறது. இந்த 23 நாட்களில் இந்தியா தனது உறவுகளை உருவாக்கும் திறனை, முடிவெடுக்கும் திறனை மற்றும் நெருக்கடிகளை மேலாண்மை செய்யும் திறனை காட்டியுள்ளது. நண்பர்களே, இன்று உலகம் பல தடைகளில் சிக்கிக் கொண்டிருக்கும் போது இந்தியா அற்புதமான மற்றும் கற்பனைக்கும் எட்டாத உறவு பாலங்களை அமைத்துள்ளது. வளைகுடா நாடுகளிலிருந்து மேற்கத்திய உலகம் வரை, உலக தெற்கு நாடுகளில் இருந்து அண்டை நாடுகள் வரை இந்தியா அனைவருக்கும் நம்பிக்கையான கூட்டாளியாக உள்ளது. சிலர் கேட்கிறார்கள், நாம் யாருடன் இருக்கிறோம் என்று. அவர்களுக்கு என் பதில், நாம் இந்தியாவுடன் இருக்கிறோம். நாம் இந்தியாவின் நலன்களுடன் இருக்கிறோம். நாம் அமைதியுடன் இருக்கிறோம். நாம் உரையாடலுடன் இருக்கிறோம். இந்த நெருக்கடியான காலகட்டத்தில் உலகளாவிய விநியோக சங்கிலி சீர்குலைந்துள்ள நிலையில் இந்தியா பல்வேறு மாற்று வழிகளையும் தாங்கும் திறனையும் கொண்ட ஒரு மாதிரியை முன்வைத்துள்ளது. எரிசக்தி, உரங்கள் அல்லது அத்தியாவசிய பொருட்கள் எதுவாக இருந்தாலும் குறைந்தபட்சம் நமது குடிமக்கள் பிரச்சனையை எதிர்கொள்ளாதபடி இந்தியா தொடர்ந்து முயற்சிகளை மேற்கொண்டுள்ளது. மேலும் அதை இன்னும் செய்து கொண்டிருக்கிறது. உண்மையில் தேசிய கொள்கைதான் அரசியலின் முக்கிய அடிப்படையாக இருக்கும்போது நாட்டின் எதிர்காலம் அதன் மேல் சார்ந்திருக்கும்.
ஆனால் ஒருவரின் சுயநலம் அரசியலை ஆட்கொள்ளும் போது மக்கள் நாட்டின் எதிர்காலத்தை விட தங்களின் எதிர்காலத்தை பற்றியே சிந்திக்கிறார்கள். ஒருமுறை நினைத்து பாருங்கள், 2004 முதல் 2010 வரை என்ன நடந்தது என்பதை. காங்கிரஸ் ஆட்சி காலத்தில் பெட்ரோல், டீசல் மற்றும் எரிவாயு விலைகளில் பெரும் நெருக்கடி இருந்தது. அப்போது காங்கிரஸ் நாட்டை பற்றி கவலைப்படவில்லை, தங்களின் ஆட்சியை பற்றியே கவலைப்பட்டது. அந்த நேரத்தில் காங்கிரஸ் 1,48,000 கோடி ரூபாய் மதிப்பிலான எண்ணெய் பத்திரங்களை வெளியிட்டது. அப்போது பிரதமர் மன்மோகன் சிங் அவர்களே, இந்த கடன் சுமையை அடுத்த தலைமுறைக்கு மாற்றிக் கொண்டிருக்கிறோம் என்று கூறினார். எண்ணெய் பத்திரங்கள் தொடர்பான இந்த முடிவு தவறானது என்பதை அறிந்திருந்தும் தொலைநிலை கட்டுப்பாட்டில் அரசை நடத்தி வந்தவர்கள் தங்களின் ஆட்சியை காப்பாற்ற இந்த தவறான முடிவை எடுத்தனர். ஏனெனில் அதற்கான பதில் அப்போது சொல்ல வேண்டிய அவசியமில்லை. அந்த பத்திரங்களின் திருப்பி செலுத்துதல் 2020 பிறகு செய்ய வேண்டியதாக இருந்தது. நண்பர்களே, கடந்த 5-6 ஆண்டுகளில் எங்கள் அரசு காங்கிரஸ் அரசின் பாவத்தை சுத்தம் செய்யும் பணியை செய்துள்ளது. ஆனால் இந்த சுத்தம் செய்வதற்கான செலவு குறையவில்லை. இப்படிப்பட்ட சுத்திகரிப்பை நீங்கள் முன்பு பார்த்திருக்க வாய்ப்பில்லை. 1,48,000 கோடி ரூபாய் மட்டுமல்ல, நாட்டிற்கு 3 லட்சம் கோடி ரூபாய்க்கும் மேல் செலுத்த வேண்டிய நிலை ஏற்பட்டது. ஏனெனில் அதற்கு வட்டியும் சேர்க்கப்பட்டது. அதாவது நாம் இரட்டிப்பு அளவிற்கு பணம் செலுத்த வேண்டிய கட்டாயம் ஏற்பட்டது. இந்த நாட்களில் காங்கிரஸ் தலைவர்கள் ஏவுகணை போன்ற கூர்மையான கருத்துக்களை வெளியிட்டு வருகின்றனர். ஏவுகணை வந்தால் TV9 ஆனந்தமடைவார்கள். ஆனால் இந்த விஷயம் பற்றி பேசும்போது அவர்கள் மௌனமாகி விடுகிறார்கள். நண்பர்களே, உலகம் முழுவதும் கலக்கம் நிலவி வரும் இந்த சூழ்நிலையிலும் இந்தியா தனது முன்னேற்ற வேகத்தை தொடர்ந்து பராமரித்துள்ளது. பிப்ரவரி 28ஆம் தேதி போர் தொடங்கியதிலிருந்து கடந்த 23 நாட்களை பார்த்தால் கிழக்கில் இருந்து மேற்கு வரை, வடக்கில் இருந்து தெற்கு வரை நாட்டில் ஆயிரக்கணக்கான கோடி ரூபாய் மதிப்பிலான வளர்ச்சி திட்டங்கள் செயல்படுத்தப்பட்டுள்ளன. தில்லி மெட்ரோ ரயிலின் முக்கிய வழித்தடங்களின் கட்டுமானம், சில்சர் அதிவேக வழித்தடத்தின் கட்டுமானம், கோட்டாவில் புதிய விமான நிலையம் அமைத்தல், மதுரை சர்வதேச விமான நிலையம் மேம்பாடு, புதிய ரயில் நிலையங்களின் கட்டுமானம், இவ்வாறான பல திட்டங்கள் கடந்த 23 நாட்களில் முன்னெடுக்கப்பட்டுள்ளன. கடந்த ஒரு மாதத்தில் மட்டும் தொழில்துறை வளர்ச்சியை வேகப்படுத்த பாக்யா திட்டம் அங்கீகரிக்கப்பட்டுள்ளது. இந்த திட்டத்தின் கீழ் நாடு முழுவதும் நூற்றுக்கணக்கான பிளக் அண்ட் பிளே தொழிற்பேட்டைகள் உருவாக்கப்பட்டுள்ளன. நாட்டில் சிறிய நீர்மின் உற்பத்தி திட்டமும் அங்கீகரிக்கப்பட்டுள்ளது. வரும் ஆண்டுகளில் 1500 மெகாவாட் புதிய நீர்மின் திறன் சேர்க்கப்படும். இதற்கிடையில் ஜல்ஜீவன் மிஷன் 2028 வரை நீட்டிக்க தீர்மானிக்கப்பட்டுள்ளது. விவசாயிகளின் நலனுக்காக பல முக்கிய முடிவுகள் எடுக்கப்பட்டுள்ளன. கடந்த ஒரு மாதத்தில் மட்டும் PM விவசாயிகள் நலத்திட்டத்தின் கீழ் 18,000 கோடி ரூபாய்க்கும் மேற்பட்ட தொகை
நேரடியாக விவசாயிகளின் வங்கி கணக்குகளுக்கு மாற்றப்பட்டுள்ளது. மேலும் எங்கள் MSME நிறுவனங்களுக்கும் நுகர்வோருக்கும் 500 கோடி ரூபாய் மதிப்பிலான நிவாரணத் தொகையும் அறிவிக்கப்பட்டுள்ளது. இந்த அனைத்து நடவடிக்கைகளும் இந்தியா ஒரு முன்னேற்றமான நாடாக உருவாக எவ்வளவு வேகமாக செயல்பட்டு வருகிறது என்பதற்கான சான்றுகளாகும். நண்பர்களே, மேலாண்மை உலகில் ஒரு முக்கிய கோட்பாடு உள்ளது. எது அளவிடப்படுகிறதோ அது மேலாண்மை செய்யப்படுகிறது. ஆனால் அதற்குள் நான் இன்னொரு விஷயத்தை சேர்க்க விரும்புகிறேன். அளவிடப்படுவது மேம்படுத்தப்படுகிறது அல்லது இறுதியில் மாற்றமாகிறது. ஏனெனில் அளவிடுதல் விழிப்புணர்வை உருவாக்குகிறது, அளவிடுதல் பொறுப்புணர்வை உருவாக்குகிறது. மிக முக்கியமாக அளவிடுதல் புதிய வாய்ப்புகளை உருவாக்குகிறது. நண்பர்களே, 2014க்கு முன் இருந்த 10-11 ஆண்டுகளையும் 2014க்கு பின் இருந்த 10-11 ஆண்டுகளையும் நீங்கள் ஒப்பிட்டு பார்த்தால் இந்த கோட்பாட்டின் அடிப்படையில் இந்தியா ஒவ்வொரு துறையிலும் எவ்வாறு மாற்றம் அடைந்துள்ளது என்பதை காணலாம். முன்பு தேசிய நெடுஞ்சாலைகள் தினமும் 11-12 கிலோமீட்டர் வேகத்தில் கட்டப்பட்டன. இன்று இந்தியா தினமும் 30 கிலோமீட்டர் வேகத்தில் நெடுஞ்சாலைகளை அமைக்கிறது. முன்பு துறைமுகங்களில் கப்பல்கள் திரும்பும் நேரம் 5 to 6 நாட்கள் எடுத்துக் கொண்டது. இன்று அதே வேளை 2 நாட்களுக்குள் முடிக்கப்படுகிறது. முன்பு ஸ்டார்ட் அப் கலாச்சாரம் பற்றி எந்த விவாதமும் இல்லை. 2014க்கு முன்பு நம் நாட்டில் 400 to 500 ஸ்டார்ட் அப்புகள் மட்டுமே இருந்தன. இன்று இந்தியாவில் 2 லட்சத்திற்கும் அதிகமான பதிவு செய்யப்பட்ட ஸ்டார்ட் அப்புகள் உள்ளன. முன்பு மருத்துவ கல்வியில் இருக்கைகள் குறைவாக இருந்தன. MBBS இருக்கைகள் சுமார் 50 to 55,000 மட்டுமே இருந்தன. இன்று அது 1.25 லட்சத்திற்கும் மேல் உயர்ந்துள்ளது. முன்பு கோடிக்கணக்கான மக்கள் வங்கி அமைப்புக்கு வெளியே இருந்தனர். நாட்டில் சுமார் 25 கோடி வங்கி கணக்குகள் மட்டுமே இருந்தன. இன்று 55 கோடிக்கும் மேற்பட்ட வங்கி கணக்குகள் திறக்கப்பட்டுள்ளன. முன்பு நம் நாட்டில் 70க்கும் குறைவான விமான நிலையங்களே இருந்தன. இன்று அவை 160க்கும் மேல் அதிகரித்துள்ளன. முன்பு திட்டங்கள் உருவாக்கப்பட்டன. இன்று ஒரு மாற்றம் உள்ளது. இன்று அதன் முடிவுகள் தெளிவாக காணப்படுகின்றன. முன்பு முன்னேற்றம் மெதுவாக இருந்தது. இன்று இந்தியா வேகமான பாதையில் பயணிக்கிறது. முன்பு வாய்ப்புகள் தெளிவாக தெரியவில்லை. ஆனால் இன்றோ தீர்மானங்கள் சாதனைகளாக மாறுகின்றன. அதனால்தான் உலகமும் இது ஒரு புதிய இந்தியா என்பதை உணர்கிறது. இந்த இந்தியா முன்னேற்றத்திற்கு எந்த இடைவெளியையும் விடுவதில்லை. காங்கிரஸ் கட்சியின் அரசியலின் ஒரே நோக்கம் எப்போதும் வளர்ச்சியை எப்படியாவது எதிர்ப்பதுதான். நான் குஜராத்தில் இருந்த காலத்திலிருந்தே காங்கிரஸ் இதையே செய்து வருகிறது. பல ஆண்டுகளாக குஜராத் மக்கள் எங்களுக்கு ஆதரவு வழங்கி வருகின்றனர். ஆனால் காங்கிரஸ் அந்த மக்களின் தீர்ப்பை ஏற்கவில்லை. அவர்கள் குஜராத்தின் புகழை பற்றி கேள்வி எழுப்பினர். அதன் முன்னேற்றத்தையே சந்தேகப்படுத்தினர். இந்த மனப்பான்மை நாடு முழுவதும் தென்பட்ட போது காங்கிரசின் எதிர்ப்பு பிராந்திய அளவிலிருந்து தேசிய அளவுக்கு பரவியது. நண்பர்களே,
அரசியலில் எதிர்ப்பு வளர்ச்சிக்கே எதிர்ப்பாக மாறும்போது அரசியல்வாதிகள் நாட்டின் சாதனைகளையே கேள்வி கேட்க தொடங்கும் போது அது வெறும் அரசுக்கு எதிரான எதிர்ப்பு அல்ல, அது நாட்டின் முன்னேற்றத்தை ஏற்க முடியாத மனநிலையாக மாறுகிறது. இன்று காங்கிரஸ் இந்த மனநிலைக்கு பணிந்து விட்டது. இன்று நிலைமை என்னவென்றால், நாட்டின் ஒவ்வொரு வெற்றியிலும் கேள்வி எழுப்பப்படுகிறது, ஒவ்வொரு சாதனையிலும் குறை தேடப்படுகிறது, ஒவ்வொரு முயற்சியும் தோல்வியடைய வேண்டும் என்ற எண்ணம் காணப்படுகிறது. கோவிட் காலத்தில் நாடு தனது சொந்த தடுப்பூசியை உருவாக்கியது. அதிலும் காங்கிரஸ் சந்தேகத்தை எழுப்பியது. மேக் இன் இந்தியா என்றபோது இந்தியா வெற்றி பெறாது என்று கூறப்பட்டது. அதனை இகழ்ச்சியாக எடுத்து கூறினர். நாட்டில் டிஜிட்டல் இந்தியா திட்டம் தொடங்கப்பட்ட போது அதையும் கேலி செய்தனர். ஆனால் ஒவ்வொரு முறையும் காங்கிரஸ் தோல்வியாகவும் நாட்டின் வெற்றியாகவும் இந்தியா ஒவ்வொரு சவாலிலும் வெற்றி பெற்றது. இன்று இந்தியா உலகின் மிகப்பெரிய தடுப்பூசி இயக்கத்தின் எடுத்துக்காட்டாக உள்ளது. டிஜிட்டல் பரிவர்த்தனைகளில் உலகளவில் முன்னணியில் இந்தியா உள்ளது. உற்பத்தி மற்றும் ஸ்டார்ட் அப் துறைகளில் இந்தியா புதிய உச்சங்களை எட்டுகிறது. நண்பர்களே, ஜனநாயகத்தில் எதிர்ப்பு அவசியம். ஆனால் எதிர்ப்புக்கும் பாகுபாட்டுக்கும் இடையில் ஒரு வரம்பு உள்ளது. அரசுக்கு எதிராக பேசுவது ஜனநாயக உரிமை. ஆனால் நாட்டை இழிவுபடுத்துவது காங்கிரசின் நோக்கத்தை சந்தேகிக்க வைக்கிறது. எதிர்ப்பு நாட்டின் வளர்ச்சியை தடுக்கும் அளவுக்கு சென்றால் அது அரசியல் அல்ல, மனப்பான்மையின் பிரச்சனையாகும். இதனை நாம் உலக ஏஐ மாநாட்டிலும் பார்த்தோம். உலகம் முழுவதும் இந்தியாவில் ஒன்று கூடிய போது காங்கிரஸை சார்ந்தவர்கள் ஆடையை கழற்றி அங்கு குழப்பம் ஏற்படுத்தினர். இது அவர்கள் நாட்டின் மரியாதையை எவ்வளவு மதிக்கிறார்கள் என்பதை காட்டுகிறது. அதனால்தான் கட்சியின் நலனுக்கு மேலாக நாட்டின் நலன் இருக்க வேண்டும். ஏனெனில் இறுதியில் அரசியலை விட நாடு உயர்ந்தது. நாடுதான் முன்னேற வேண்டும்.